Run, 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 run. I got broads in Atlanta. She's the lean the family. ஹாய் காய்ஸ், மீம்ஸில் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மீம்ஸ்லேருந்து ஆரம்பம். ஓகே. கண்ணடித்தேன் அவள் மயங்கவில்லை, கட்டையால் அடித்து மயங்கி விட்டாள், நாங்களும் கவிதை எழுதுவோம். ஓகே. கீரிக்கு ஒரு கால் கடத்தல் கேஸ் பார்சல். எல்லோரும் சொல்கிறாங்க உன்னோட நல்ல முக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனால் நமக்குத்தான் தெரியும் நம்ம நாசமாக போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான். கரெக்ட் தானே? இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யார் தெரியுமா? தெரியும் சார், KR விஜயா சார். விடலாம். ஓ, KR விஜயா. இது ஜெமினி கணேசன் ஹீரோவை நடித்த படம் நினைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு பாட்டை கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக்டர், ஹெட்செட்டில் பாட்டு கேட்டு கேட்டு உன் காது சிவடாக போச்சு. அப்பாடா, நான் கூட ஹெட்செட் தான் வேலை செய்யலையோன்னு நினைப்பி பயந்துட்டேங்க. நீ அதில் பாட்டு கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? நேசமணி என்ன? பசிக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டா கல்லால் அடிக்கிறாங்க. இதில் ஆஞ்சநேயா கார் பங்களா வேணும் வேண்டுறாங்க. எப்படி மனசு வரும் இவங்களுக்கு செய்ய? கரெக்டாக சொன்னீங்க தலைவா. இதில் கல்லால் அடித்தாங்களா? ப்ளூ கிராஸ் மெம்பரில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. டெலிஃபோன் வந்தபோது வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் கூட பேச முடிந்தது. ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் கூட பேச நேரம் இல்லை. உங்களை யார் பேச வேணாம்னு சொன்னது? ஃபோனை வச்சுட்டு பேச விடுறோம். அதுக்குன்னு பிற்போக்குத்தனமாக பேசாதீங்க. எப்பயுமே முன்னோக்கி தான் யோசிக்கணும், பின்னோக்கியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது இருந்துச்சு ஒரு காலத்தில், ஓகே, அது ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் அதிலேயே தங்கிட்டோம்னா மாற்றம் வராது. ஸோ மனுஷனுக்கு மாற்றம் ரொம்ப முக்கியம். மாற்றம் ஒன்றே மாறாதது. பச்சை காய்கறிகளை வச்சு ஒரு அழகான கிளி உருவாக்கி இந்த பாட்டி. ஆனால் இது ER வீடியோ தான் டவுட்டாக இருக்குது. இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இது பாராட்டக்கூடிய விஷயம். வெளிநாட்டு குழந்தை, நம்மூர் குழந்தை. சின்ன வயசில் இப்படி ஸ்பூன் வைக்கிற பொம்மை மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க காய்ஸ். உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி ஒரு பழைய ஃபோட்டோஸ் இருக்கா? இருந்தால் கபடி பண்ணுங்கள். இன்னைக்கு ஆடியன்ஸை பார்த்து ட்ரெய்லர் சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா என்ன சொல்ல வரான்னு புரியல காய்ஸ். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சங்க உறுப்பினர்களை ஒரு கூட்டம் போட்டு நல்ல முடிவு எடுக்கலாம். குரூப்பில் எப்படி போயிட்டுருக்கு? லைக் பண்ண ஆள் இல்லை, கமெண்ட் பண்ண ஆள் இல்லை, நாசமாக போயிட்டுருக்கு. அதே தான் காய்ஸ். பரீட்சைக்கு பிட் அடிக்க கூட இவன் லாய்க்கப்பட மாட்டான் போல. ஸ்டுப்பா என்னடா ஸ்டாப் ஸ்டுப்புன்னு போட்டு வச்சுருக்கீங்க? எந்த விதாக்கம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வருஷம் என் 18வது IPL, அதாவது நம்ம தலைவன் ஜெர்சி நம்பர் புரிஞ்சிருக்குமே. சத்தியமாக எனக்கு புரியல என்னன்னு. புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோழியின் கிரிக்கெட் மற்றும் பெருங்காலி மரத்தினால் செய்வது என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலேயே கருகன் காட்சி தான் செஞ்சாங்களா? இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லி. அதனாலையும் கோழியோடு ஒப்பிடும்போது அது ஒன்றும் நல்லதாக நியூஸ் நம்மளுக்கு என்ன சரியாக தெரியல. அதனால் நம்ம கடமை பண்ணுவோம். எங்கடா போகிறீங்க? வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட கடைக்கு போகிறோம். எங்கேருந்து தான் வரீங்க? இவங்கத்தான். கடையில் சாப்பிட்றது அவ்வளோ ஒன்றும் நல்ல பழக்கம் இல்லை காய்ச்சி. எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதே நீங்கள் தான்டா. நீங்களும் 24 மணி நேரம் லவ்வர் கூட பேசிட்டு இருந்தால் நான் யார் கூட பேசுகிறேன்? கரெக்ட் காய். நான் ஒரு 3 பேர் 4 பேர் போனால் கூட ஒருத்தன் கண்டிப்பாக அதில் இருப்பான். எப்படி பேசுகிற மாதிரி. வாழ்க்கையில் படிப்படியாக தான் முன்னேறணும்னு சொல்லுவாங்க. அந்த படியைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். யார் வீட்டில் இருக்குன்னு தெரியலை. அதை தான் தலைவா நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். BED படிக்கிற நான் எங்கே? BD படிக்கிற நீ எங்கே? BD நல்ல ரைமிங்காக இருக்கிய. போய் 2 இழப்பு போட்டு வந்ததுக்கு பதில் சொல்கிறேன். 90 கிட்ஸ் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது டைரக்டர் படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாஸ் ஃபைட் சீன் வைக்கிறோம். 90 கிட்ஸ் சண்டை படம் எல்லாம் வேணாம் சார், லவ் படமாக எடுங்க சார். இதுலையாவது லவ் பண்ணிக்கிறேன். இன்னும் அந்த கிரிஞ்சை நீங்கள் நிறுத்தலையடா? என்னங்க யூடியூப்பை பார்த்து பிரியாணி செஞ்சுருக்கேன், கடைசியாக தம் போட சொன்னாங்க, ஒரு சிகரெட் கொடுங்க. தலைவன் ஃபீல் ஆகிட்டப்பில்
கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னதான்டா சொல்ல வரீங்க? எது வேணாலும் முழுசாக சொல்லிட்டு போங்கடா. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணுறதா வேணாவான்னு குழப்புறாங்க. படத்தில் 7 பேர் செல்ஃபோன் பயன்படுத்துகிறார்கள். ஆய்வு செய்தி. நல்ல கணக்கெடுங்க ஆஃபீஸர். மீதி 3 பேர் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாப்புல. இந்த 2 கால் உனக்கு இன்னும் வருகிறது என்றால் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நீதான். கரெக்டு தான். உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அது நான் தான். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எத்தனை கோடீஸ்வரங்க உலகத்தில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். உக்கா போடாமலே வேர்த்து ஊற்றுற கத்திரி வெயில் நேரத்தில் போர்வையை போட்டு போர்த்தி தூங்குற அளவுக்கு பண்ணிட்டீங்களே, கில்லிதானே நீங்கள். மழை. கரெக்டு தான். அதனால தான் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அதை வர சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கு. அப்புறம் ஏன்டா நேற்று டிராஃபிக் போலீஸை பார்த்து பயந்து திரும்பி போனா புறம்போக்கு. கரெக்டு தான். எதுக்காக? எல்லாம் அந்த அரசா 100 ரூபாய்க்கோசம் தான் சார், வேற எதுக்கு? என் புள்ள தனுஷ் படம் பார்த்துட்டு வந்தா நீ ஜாகிட்டி. சிம்மம் அம்மா மருமகள். ஆனால் எந்த படத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு புரியலையே. நான் போஸ்ட் போடலைன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களேன்னு ஏதோ அப்பப்போ ஆன்லைன் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் இல்லை காய்ஸ். ஒரு கொட்டாவியை விட்டு 50 பேருக்கு மரண பயத்தை உண்டாக்க பஸ் டிரைவரால் மட்டுமே முடியும். கரெக்டாக சொன்னீங்க தலைவா. ஓகே, இந்த வீடியோ எத்தோட முடிச்சுக்கலாம். எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு தெரில. பிடிச்சவங்க யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.